தைப்பொங்கல் தமிழர் திருநாளுக்கு உற்சாகமாக தயாராகிறது தமிழ்நாடு. மக்கள் அலைமோதுவதால் களைகட்டும் கடைவீதிகள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜகவும் அறிவிப்பு. அதிமுக தேமுதிகவும் ஏற்கனவே புறக்கணித்துள்ளதால் இருமுனை போட்டி சூழல். இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஆணவம் நல்லதல்ல. தேசிய கீத விவகாரத்தில் ஆளுநர் மாளிகை கண்டனம். கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். வள்ளலார் வைகுண்டரை விட இங்கு பெரிய சமூக சீர்திருத்தவாதி இல்லை என சீமான் பேச்சு. சமூக நீதி காக்க பெரியார் என்ன செய்தார் என்றும் கேள்வி. ஏன் வள்ளலாரையும் வைகுண்டரையும் போற்றலையும் பெரியார் என்னது தம்பி? நான் பொது விவாதத்துக்கு இரு கரமும் விரிச்சு நிக்கிறேன். பிரபாகரன் மகன், என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்தீர்களாம். ஒண்ணுல எந்த பெரிய அறிவிலையும் என்னோட நிறுத்து. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, ரெண்டு பேரும் இந்த மாதிரி இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போயிருக்கேன். எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் தொடர்பான இடங்களில் நடந்த சோதனையில் 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிப்பு என தகவல். கணக்கில் வராத 10 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல். சங்கராந்தி மற்றும் கும்பமேளா விழாவிற்காக சொந்த ஊர் செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்த வடமாநில தொழிலாளர்கள். பீகார் செல்லும் ரயிலில் படிக்கட்டில் தொங்கிச் செல்லும் அளவிற்கு கூட்டம். நாற்பத்தி 8வது சென்னை புத்தக காட்சி நிறைவு. 20 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையானதாக தகவல். தருமபுரியில் அரசு பள்ளி மாணவிகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த விவகாரம். தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. சங்கரன் கோவில் அருகே ரோந்து சென்ற காவலருக்கு கத்திக்குத்து. ஒருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. வாணியம்பாடி அருகே விவசாய நிலத்தில் இறந்து கிடந்த 10 மயில்கள். மரணத்திற்கான காரணம் குறித்து வனத்துறை விசாரணை. இந்திய தூதரை அழைத்து வங்கதேச அரசு கண்டனம். எல்லையில் ஊடுருவலை தடுக்க வேலிகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு. நடப்பாண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்கும். BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக தொடர ரோஹித் சர்மா விருப்பம். தேர்வுக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் ரோஹித் கூறியதாக தகவல்.